நம்ம போப் பிரான்சிஸ் அவங்க வேட்டிக்கன் சிட்டியில் இறந்து போனதாட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கல்ல? ஓகே. ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா, இதுதான் கேள்வி. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா, இதான் நிறைய பேருக்கு தெரியாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். நம்ம ரத்தத்தில் இன்சுலின் அளவு அதிகமாக இருப்பது மிக மிக ஆபத்தானது. இன்சுலின் அதிகமாக இருந்தால் கூட இன்சுலின் ஒழுங்காக வேலை செய்யாது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கும், ஆனால் இன்சுலின் என்ன பண்ணாது, ஒழுங்காக வேலை செய்யாது. அதுக்கு பேர் தான் ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்னைக்கு சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், உடல் பருமன் என்னெல்லாம்? சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஃபேட்டி லிவர், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் தான். ரெண்டு காரணம் கிடையாது, ஒரே காரணம் தான், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இவ்வளோ ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இன்சுலின் அளவு எப்படி இருக்குது? ஜாஸ்தியாக இருக்குது, ஹையாக இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும்னா நீங்களே சொல்லுங்கள. இன்சுலின் அளவு ஹையாக இருக்குது, என்ன பண்ணணும்? ஆனால் வேலை தான் செய்யலை. என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தப்ப முடியும். இன்றைக்கி நிறைய பேர் உணவு முறையை சரி பண்ணாமல் ஒரு 20 வருஷம் மாத்திரையும் ஒரு 15 வருஷம் இன்சுலினை போட்டு வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். திரும்ப சொல்கிறேன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இன்சுலின் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது ரொம்ப 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 ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அளவு ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? நம்ம இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பிளாக் ஆகும். அதுக்கு மெடிக்கல் வேர்டு தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். இந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸ்னால என்ன வருது? இருதய மாரடைப்பு. ஸோ நம்ம ரத்தத்தில் இன்சுலின் அளவு ஜாஸ்தியாக இருக்கிறது ரொம்ப 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 கெடுதல். அதெல்லாம் சொல்கிறேன், இன்சுலின் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், அதுக்கு பேர் தான் ஷீபன் பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு விகிதம் சரியான உணவு முறை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்